வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஒன் டே. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வழக்கம் போல பவுலிங்கை சூஸ் பண்ணாம பேட்டிங் எடுக்க, இந்தியன் பவுலர்ஸ் பாலை எடுத்து போடுற எல்லா பாலையும் நல்லா விளையாடினாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பான மிட்சலும் ஹெட்டும் நல்லபடியாக துவத்த கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரான இடைவெளியில் விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் பொசுக்குன்னு 236க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் என்ன பியூட்டினா, பவுலிங் போட்ட எல்லா பவுலர்ஸுக்குமே விக்கெட்டு. ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டு, நம்ம தமிழ் பையன் வாசிக்கு 2 விக்கெட்டு, மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விக்கெட்டு எல்லாருமே தலை பிரிச்சுக்க செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுக்கு துவக்கம் சூப்பராக இருந்துச்சு. கில்லி 24 அவுட் ஆக அப்போதான் ஹீரோவோட என்ட்ரி. விராட் கோலி தன் முதல் ரன் அடித்ததும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிச்சுது. அட ஆமாங்க, 2 பேரும் போட்டு போலன்னு பொழந்துட்டாங்க. ரோஹித் சர்மா அவரோட 33வது சதத்தை பூர்த்தி செய்ய, கோலி நான் மட்டும் என்ன சும்மாவான்னு சொல்லி அவர் 75வது அரை சதத்தை பூர்த்தி செய்ய, அது மட்டும் இல்லை வின்னிங் ரன்ஸையும் கோலி தான் அடித்தார். என்னதான் இந்த தொடரை இந்தியா இழந்தாலும் ரோஹித்தும் கோலியும் ஃபார்முக்கு வந்ததில் எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்குமே ஹாப்பி தான். அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் T20 கம்மிங் 29th ஸ்டார்ட் ஆக போது. அன்னைக்கு நம்ம சந்திப்போம். மற்ற ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை கேட்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.